நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் கல்லாறு மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பரிதா. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பட்டை ஊராட்சி கல்லாறு கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்கள் 100க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இங்கு மீன்பிடியே பிரதான தொழிலாக இருப்பதால் கடற்கரையில் பைபர் படகுகள் நிறுத்தி சீர் செய்தல், வலைப்பிணுதல் ஆகியவற்றை செய்து வருகின்றனர். மேலும் கடற்கரையில் இருந்து சிறிது தூரத்தில் அவர்களின் வீடுகள் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கல்லாறு கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கல்லாறு கிராமத்தில் கடற்கரையில் கொட்டப்பட்டுள்ள தடுப்பு கருவில் இருந்து 50 அடி தூரம் தள்ளி கடல் இருந்தது. ஆனால் தற்போது கொட்டப்பட்டுள்ள தடுப்பு கருக்களை தாண்டி 100 அடிக்கு மேல் கடல் நீர் வந்துள்ளது. அதாவது 150 அடிக்கு கடல் நீர் உள்ளே புகுந்துள்ளது. இப்படி நாளுக்கு நாள் கடல் நீர் உட்புகுவதால் கடல் நீர் குடியிருப்புக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் அலையின் காரணமாக ஒன்றின் மீது ஒன்றன் மோதி சேதம் அடைவதாகவும் கடல் அலைகள் வலைகளை இழுத்துச் செல்வதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். உடனடியாக கடற்கரை ஒட்டி கொட்டப்பட்டுள்ள கற்களில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு கற்களை கொட்டி கல்லாறு கிராமத்திற்குள் கடலில் உட்புகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.